ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கம்பேரிசன் ஆஃப் யூனிட் ஃபிராக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். போன வீடியோல ஆக்சுவலா நம்ம இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். கம்பேர் ஃபிராக்ஷன்ஸ் வித் டிஃபரெண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் எக்ஸர்சைஸ்லேருந்து நம்ம கடைசி 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அந்த 3 கொஸ்டின் காமிச்சிடுறேன் இதெல்லாம்னு. ஆக்சுவலா நம்ம 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம் அந்த எக்ஸர்சைஸ்லேருந்து. அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். கம்பேரிசன் ஆஃப் யூனிட் ஃபிராக்ஷன்ஸ். ஓகே, யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்? Unit fractions are fractions having one as its numerator. இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். 1 தான் நியூமரேட்டரா இருக்கும். பேசிக்கா 1/5, 1/7, 1/100, 1/10,000, 1/20 இது எல்லாமே யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் தான். பேசிக்கா 1 வந்து நியூமரேட்டரா இருக்கணும். இப்போ ஒரு 2 யூனிட் ஃபிராக்ஷன் நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இதுல கொடுத்திருக்க எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். 1/5 வெர்சஸ் 1/7 எது பெருசு? இதுல 1/5 வெர்சஸ் 1/7. ஆக்சுவலா இது வந்து நீங்க எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு ரெக்டாங்கிள் நீங்க 7 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிட்டு அதுல ஒரு பீஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அதான் 1/7. இதான் 1/7. அதே ரெக்டாங்கிள் நீங்க 5 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிட்டு அதுல ஒரு பீஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அதான் 1/5. இப்போ பார்த்தாலே தெரியுது 1/5 தான் 1/7 பெருசா இருக்கு. ஏன்னு நீங்க கேட்கலாம். நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு 1/5 தான் 1/7 பெருசா இருக்குன்னு. 1/5 இஸ் கிரேட்டர் than 1/7. ஆனா ஏன்னு கேட்டீங்கன்னா இது டினாமினேட்டர் தான் கொஸ்டின், அதுல ஆன்சர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஆனா டினாமினேட்டர் இது குட்டியா இருக்கு இந்த ஃபிராக்ஷனுக்கு. இதுல டினாமினேட்டர் பெருசா இருக்கு இந்த ஃபிராக்ஷனுக்கு. 1/7க்கு வந்து டினாமினேட்டர் பெருசு, 1/5க்கு வந்து டினாமினேட்டர் கம்பேரிட்டிவ்லி குட்டி. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 5 இஸ் லெஸ் than 7. டினாமினேட்டர் இதுக்கு தான் குட்டியா இருக்கு. அதனால இந்த ஃபிராக்ஷன் தான் பெரிய நம்பர். ஏன் அப்படின்னா ஒரு நம்பர் ஒரு பேசிக்கா ஒரு குவான்டிட்டியை நீங்க 5 ஆல் டிவைட் பண்றீங்க. ஒரு ரெக்டாங்கிள் நீங்க 5 ஆல் டிவைட் பண்றீங்க. ஒரு ஹோல் ரெக்டாங்கிள் நீங்க 5 ஆல் டிவைட் பண்றீங்க. இதுல ஒரு ஹோல் ரெக்டாங்கிள் நீங்க 7 ஆல் டிவைட் பண்றீங்க. 7 ஈக்குவல் பீசஸ்ல ஒரு பீஸை நீங்க ஷேட் பண்ணா குட்டி பெருசா இருக்குமா, இல்ல 5 ஈக்குவல் பீஸா ஒரு ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணி அதுல ஒரு பீஸ் ஷேட் பண்ணீங்கன்னா பெருசா இருக்குமா கேட்டா ஆப்வியஸா இதுதான் பெருசா இருக்கும். இதுதான் பெருசா இருக்கும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இது ஈச் பீஸ் வந்து இதுல இருக்கிற ஈச் பீஸோட பெருசா இருக்கு. இப்போ எனி ரேண்டம் பீஸ் நீங்க எடுத்துக்கிட்டு இதுல இருக்கிற எனி ரேண்டம் பீஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த பீஸ் தான் பெருசா இருக்கும். சப்போஸ் இதையும் கம்பேர் பண்றீங்கன்னா இதான் பெருசா இருக்கும். இதான் பார்க்க பெருசா இருக்கு இதை விட. ஓகேவா? அதான் பேசிக் ஐடியா. இப்ப 2 யூனிட் ஃபிராக்ஷன் இருக்கு. அதுல எதுக்கு டினாமினேட்டர் நீங்க கம்பேர் பண்ணி எந்த ஃபிராக்ஷனுக்கு வந்து டினாமினேட்டர் பெருசா இருக்கோ அந்த ஃபிராக்ஷன் தான் குட்டியா இருக்கும் வேல்யூல. If you compare any 2 unit fractions, the one with larger denominator has smaller value. If you compare any 2 unit fractions, the one with larger denominator has smaller value. இதான் மெயின் கீ டேக்அவே. has smaller value. அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். If you compare any 2 unit fractions, any 2 unit fractions, the one with larger denominator has smaller value. அவ்வளவுதான். If you compare any 2 unit fractions, the one with larger denominator has smaller value. இதான் பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இங்க அதை கொடுத்திருக்கான். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, so in unit fraction, the larger the denominator, smaller will be the fraction. Hence, we conclude that if the numerators are the same in 2 fractions, the fraction with the smaller denominator is the greater of the 2. அவ்வளவுதான். 1/5 தான் பெருசு. சப்போஸ் நீங்க நீங்க வேற ஏதாவது எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. சப்போஸ் 5/100 versus 5/10. இப்ப எது பெருசு? 5/10 தான் பெருசு. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே நியூமரேட்டர் பட் டிஃபரெண்ட் டினாமினேட்டர்ஸ். திஸ் டினாமினேட்டர் significantly lower compared to this. 5/10 வந்து ரொம்ப 10 is very low compared to 100. ஆனா இது டினாமினேட்டர் பிளேஸ் இருக்கிறதுனால ஓவரால் இந்த ஃபிராக்ஷனோட வேல்யூ ரொம்ப அதிகம். 5/10 is much greater than 5/100. ஏன்னா நீங்க ஒரு 5 ரெக்டாங்கிள் பேசிக்க இது எப்படி சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லலாம், நீங்க ஒரு குவான்டிட்டி இருக்கு, அது நீங்க 10 ஆல் டிவைட் பண்றீங்க. இன்னொரு குவான்டிட்டி அதே சேம் குவான்டிட்டியை நீங்க 100 ஆல் டிவைட் பண்றீங்க. டெஃபினட்டா இது கம்மியா இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் கம்பேர்ட் டு திஸ். அதான் பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். சேம் குவான்டிட்டி பட் நீங்க ஒரு குவான்டிட்டியை 10 ஆல் டிவைட் பண்றீங்க, இன்னொரு குவான்டிட்டியை அதே குவான்டிட்டியை நீங்க 100 ஆல் டிவைட் பண்றீங்க. பெரிய நம்பரால் டிவைட் பண்ணா ஓவரால் வேல்யூ கம்மியாயிடும். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதான் பேசிக் ஐடியா யூனிட் ஃபிராக்ஷன்ஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு போயிடலாம். ஆர்டர் ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்போ நம்ம ஆர்டரிங் தான் பண்ண போறோம். இதுல ஒரு 3 கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிடலாம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்டர் த நம்பர்ஸ் ஃப்ரம் லீஸ்ட் டு கிரேட்டஸ்ட். அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்னு அர்த்தம். அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட், அதான் லீஸ்ட் டு கிரேட்டஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர் அவ்வளவுதான். 3 நம்பர் கொடுத்துட்டாங்க, அதாவது 3 ஃபிராக்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். 3/2, 5/6, 1/3 என்ன பண்ணலாம்? நம்ம இது மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 2, 6, 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் மீனிங் என்ன? லோயஸ்ட் காமன் மல்டிபிள்னு அர்த்தம். lowest common multiple அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். lowest common multiple. இதை நம்ம கண்டுபிடிச்சா கேம் ஓவர். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்தபடி இந்த
3 ஃபிராக்ஷனையும் மேனிபுலேட் பண்ணி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே டினாமினேட்டர் கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 டினாமினேட்டருக்கும் நீங்க லோயஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். ஸோ 263 எப்படி லோயஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் நம்ம டினாமினேட்டர் இருக்கலாம். ஸோ 263 நீங்க இப்படி எழுதிக்கோங்க. இதுல டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ 263க்கு காமன் பிரைம் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 2 அப்படியே இருக்கும். 6 வந்து 3 மாறிடும். இல்ல 6 வந்து 6/3 2 மாறிடும். 3/3 1 அவ்வளவுதான். ஸோ ஒரே ஷார்ட்ல முடிஞ்சது நமக்கு. ஸோ 2,2,1. ஸோ இது எல்லாத்தையுமே 2 ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 1,1,1 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ கேம் ஓவர். ஸோ 3 into 2 6 தான் எல்சிஎம். ஸோ 263க்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா 6 தான். ஸோ இப்போ இது அப்படியே டச் பண்ணவே தேவையில்லை. 5/6 நீங்க அப்படியே விட்டுலாம். ஏன்னா எல்சிஎம் 6 தான். இல்ல டினாமினேட்டர் 6 தான் இருக்கு. ஸோ டினாமினேட்டர் எல்சிஎம் வந்து 6 தான். ஸோ நீங்க அதை டச் பண்ண வேண்டாம். இப்போ 3/2 நம்ம என்ன பண்ணலாம்? 3/2 நீங்க என்ன பண்ணீங்கன்னா டினாமினேட்டர்ல உங்களுக்கு 2 எப்படியா 6 மாத்தணும். அதான் மெயின் ஐடியா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டூ 3 போடலாம். இன்டூ 3/3 கீழே இன்டூ 3 போட்டீங்கன்னா மேலேயும் இன்டூ 3 தான் போடணும். அப்பதான் இந்த ஃபிராக்ஷன் வந்து 1 இருக்கும். அப்பதான் இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். 3/2 மாறக்கூடாது எக்காரணத்துக்கு கொண்டும். அதை நம்ம மேனிபுலேட் பண்ணும் இந்த சச் வே தட் யூ கெட் த டினாமினேட்டர் 6. ஆனா நியூமினேட்டரும் அதுக்கு தகுந்தபடி மேனிபுலேட் பண்ணும். அதாவது ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறக்கூடாது. அதான் மெயின் ஐடியா. 3/2 into 3/3 உங்களுக்கு டினாமினேட்டர்லயே 6 கிடைச்சிருச்சு. ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கு. ஸோ மெயின் ஐடியா தான். ஸோ 9/6 இஸ் த சேம் அஸ் 3/2. ஆனா 9/6 நீங்க எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 6 கிடைச்சிருச்சு. ஸோ 9/6 5/6 நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணலாம். 3/2 5/6 அந்த அளவுக்கு ஈஸியா கம்பேர் பண்ண முடியாது. அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ அழிச்சிடறேன். ஸோ 3/2 நம்ம 9/6 கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ 1/3 என்ன பண்ணலாம்? 1/3 நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டூ 2/2 போடலாம். இன்டூ சம்திங் டிவைட் பை சம்திங். இங்க கீழே 2 போட்டீங்கன்னா மேலேயும் 2 போடணும். அப்பதான் இந்த ஃபிராக்ஷன் வந்து 1 ஆகும். இது வந்து 1 ஆயிரும். ஒரிஜினல் ஃபிராக்ஷனும் மாறாம இருக்கும். இதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன். இது மாறக்கூடாது. 1/3 into 1 is nothing but 1/3. பட் 1/3 into 1 போடுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம் 1/3 into 2/2 கிளவரா போட்டுக்கிறோம். ஸோ இப்படி போடுறதுல என்ன அட்வான்டேஜ்? உங்களுக்கு டினாமினேட்டர்ல 6 கிடைச்சிருது. ஒரிஜினல் ஃபிராக்ஷனும் மாறாம இருக்கு. ஸோ 1 into 2 என்ன வரும்? 2. 3 into 2 6. ஸோ 2/6 is the same as 1/3. 3/2 is the same as 9/6. ஸோ 9/6 பெருசா 2/6 பெருசா 5/6 பெருசா அந்த ஆர்டர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ 9/6 ஓகே இது 2/6. பழைய இது 3/2 is the same as 9. ஓகே இது நம்ம மேலே எழுதிக்கலாம் அப்படியே. ஸோ 3/2 is the same as 9/6. 5/6 1/3 is the same as 2/6 அவ்வளவுதான். ஸோ இப்போ எது பெருசு இதுல 2/6 தான் இருக்கல குட்டி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ 2/6 is less than 5/6 is less than 9/6. ஸோ இதான் ஆர்டர். ஸோ 2/6னா அப்போ 1/3 ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 1/3 தான் இருக்கல குட்டி. அதுக்கப்புறம் என்ன வரும்? 5/6 தான் 5/6 அப்படி எழுதிக்கலாம். 5/6க்கு அப்புறம் என்ன வரும்? 3/2 வரும். அவ்வளவுதான். 9/6 is the same as 3/2. இதிலே எழுதி வச்சிருக்கோம். ஸோ 9/6 இல்ல 3/2 எழுதிக்கேன். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் 1/3 is less than 5/6 is less than 3/2. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். நம்ம இன்னும் வேணா ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணலாம். இல்ல ஆக்சுவலா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ போதும். இந்த வீடியோல நம்ம ஒரு கொஸ்டின் இதுல இருந்து பண்ணிட்டோம். ஆர்டர் ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல இருந்து 1 பண்ணிட்டோம். அது தவிர நம்ம என்ன பண்ணோம்னா யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் நம்ம நல்லா படிச்சிட்டோம். பேசிக் ஐடியா என்னன்னா ஒரு ரெண்டு ஃபிராக்ஷன் இருக்கு வித் சேம் நியூமரேட்டர் பட் டிஃபரெண்ட் டினாமினேட்டர்ஸ்னா எந்த ஃபிராக்ஷனுக்கு டினாமினேட்டர் பெருசா இருக்கோ அதோட ஓவரால் வேல்யூ குட்டியா இருக்கும். அதான் மெயின் ஐடியா. ஸோ அதான் கீ டேக்அவே. சேம் டினாமினேட்டர் பட் டிஃபரெண்ட் டினாமினேட்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா நீங்க எதுக்கு பெரிய டினாமினேட்டர் இருக்குன்னு அதை பார்த்துட்டு அதுக்கு தான் குட்டி வேல்யூ அசைன் பண்ணிடணும். அதுதான் குட்டி வேல்யூ நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதான் மெயின் ஐடியா. ஸோ அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம கம்பேரிசன் ஆஃப் யூனிட் ஃபிராக்ஷன்ஸும் பார்த்துட்டோம். இந்த ஆர்டர் ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோ நம்ம செகண்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.